அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்முடன் பழகிய நண்பர்கள் முதல் உறவினர்கள் வரை அனைவருமே ஒரு சேர சொல்லி வேதனைப்படுவது, "நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், வஞ்சிக்கப்பட்டு விட்டேன்" என்று. நண்பர்களே, இந்த உலகம் முழுவதும் நல்லவர்களால் ஆன உலகம் அல்ல. நல்லவர்கள், கெட்டவர்கள் என்ற இரு பிரிவினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த உலகம். ஆகவே அந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எச்சரிக்கை உணர்வோடு வாழ்ந்தால் மட்டுமே நாம் இந்த உலகத்திலே தொடர்ந்து பயணிக்க முடியும். உதாரணமாக கிறிஸ்தவர்களின் வேத நூலான பழைய ஏற்பாட்டிலே உலகத்தின் முதல் மனிதர்களாக சொல்லப்படுகின்ற ஆதாம் ஏவாளுக்கு 2 மகன்கள். ஒருவன் காயின் மூத்தவன், இன்னொருவன் ஆபேல் இளையவன். இதிலே காயின் என்பவன் தன்னுடைய தம்பி ஆபேலுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அவனை கொன்று விடுவதாக அந்த பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டியது, அந்த இடத்திலேயே அந்த வன்மம் தலை தூக்கி இருக்கிறது. நல்லவன், கெட்டவன் என்று அங்கேயே உருவாகி விடுகிறான். அந்த வம்சாவளி, அந்த சந்ததி மட்டுமே இதை தொடர்ந்து இந்த உலகத்திலே பயணிக்குது என்று வைத்துக் கொண்டால் கூட, அந்த உலகத்திலே தான் நாம் வாசம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும், நல்லது செய்தாலும் கூட, எச்சரிக்கை உணர்வுடன் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் எச்சரிக்கை உணர்வோடு வாழுகின்ற பொழுதுதான் நீங்கள் அடுத்த நாளை நீங்கள் துவங்க இருக்கிறீர்கள். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் அனைத்து உயிரினங்களுக்குமே பொதுவானது. அனைத்து உயிரினங்களுமே எச்சரிக்கையுடன் வாழும் பொழுதுதான் அதனுடைய தன்னுடைய வாழ்நாளை நீட்டிக்க முடிகிறது. ஆகவே இந்த ஒரு உண்மையை புரிந்து கொண்டு நாம் இப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எச்சரிக்கையுடனுடன் வாழ்ந்தால் மட்டுமே நாம் தொடர்ந்து இந்த உலகத்திலே பயணிக்க முடியும் என்பதை உணர்ந்து பயணிப்போம். ஆகவே நாம் இதற்காக வேதனைப்பட்டு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றிகளும் வணக்கங்கள்.